கடலுக்குள் பிளாஸ்டிக் மாசுக்கு எதிரான போராட்டம். கடலில் சூரியன் மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. நீலவானத்தில் பறவைகள் விழிகளை விரித்துக் கொண்டு பறந்தன. கடல் அலைகள் ஆழ்ந்து ஆடிக்கொண்டிருந்தன. அப்படி கடலின் அடித்தட்டில் கண்ணுக்கு தெரிந்தது பல்வேறு வண்ணங்களில் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பைகளும் பாட்டில்களும் ஆழம் வரை அடங்கிக் கொண்டு கடலில் மிதந்தன. இந்த காட்சியைக் கண்டு சோகத்துடன் ஒரே எண்ணம் தோன்றியது. மண்ணின் உயிரினங்களுக்கு என்ன நடந்தது? பாட்டி கதை. ஒரு மலைப்பாங்கான கிராமத்தில் பாட்டி தன் பேரன் குமாருக்கு ஒரு கதை சொன்னாள். குமாரா, நீ உணர்ந்தாயா? கடல் ஒரு மாபெரும் வாழ்க்கை வளமாக இருக்கிறது. அது மானுட இனத்திற்கு நீண்ட காலமாக உணவு, தண்ணீர் மற்றும் பரிமாணங்கள் கொடுத்து வருகிறது. ஆனால் நாம் அதை எப்படி பாதுகாத்திருக்கிறோம்? பாட்டி, எப்படி? நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், பாழாக்கப்படும் பைகளும் பாட்டில்களும் இவை கடலில் சேர்கின்றன. எத்தனை உயிரினங்கள், மீன்கள் மற்றும் கடல் பறவைகள் இந்த பிளாஸ்டிக் மாசினால் பாதிக்கப்படுகின்றன. அது கொடுமையானது. கடல் வாழ்க்கையின் அழிவு. வண்ணமயமான பிளாஸ்டிக் துண்டுகள் கடலில் மிதந்து செல்லும்போது அவற்றை மீன்கள் உணவாக நினைத்து சாப்பிடுகின்றன. பின்பு அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அவர்களின் குடல் பாதிக்கப்படுகிறது. பலர் உயிரிழக்கின்றனர். சில கடல் பறவைகள் பிளாஸ்டிக்கில் சிக்கி இறந்துவிடுகின்றன. கர்ப்பிணி காகங்களும் தங்கள் செல்வங்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் அவதியடைகின்றன. பின் காட்சி கடலில் மறைந்திருக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளைக் காட்டுகிறது. அது ஆழத்தில் சுழற்சி செய்யும் பெரிய பிளாஸ்டிக் மாசு மண்டலமாக மாறுகிறது. இது பிளாஸ்டிக் டச் எனப்படும். இது ஒரு மாபெரும் பிளாஸ்டிக் மாசு மண்டலம் ஆகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதை காணலாம். மாற்றம் வரும் நேரம். அந்த கடலின் அழிவை பார்த்தபோது குமாரின் மனம் கனிந்தது. பாட்டி, நாம் என்ன செய்ய முடியும்? இப்படி இருந்தால் நம்மால் உயிரை காப்பாற்ற முடியுமா? பாட்டி சிரித்தாள். உணர்ந்து செயல்பட வேண்டும் குமாரா. பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். பருவங்களை பாதுகாக்க நம் வாழ்க்கையில் மாற்றங்களை செய்ய வேண்டும். குமாரும் அவன் நண்பர்களும் தங்கள் பள்ளியில் பிளாஸ்டிக் மாசு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கினர். அவர்கள் அனைவருக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும், மறுசுழற்சி செய்யவும், மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தவும் பரிந்துரைத்தனர். இதன் மூலம் கடல் மாசு குறைய வழி செய்தனர். மாறுபட்ட காலம். கடல் அலைகள் மீண்டும் பளபளப்பாக, மீன்கள் உயிருடன் முழுவதும் ஆரோக்கியமாக நகர்ந்தன. பிளாஸ்டிக் குப்பைகள் குறைந்து கடல் வாழ்க்கை மீண்டும் சீராக வாழத் தொடங்கியது. கதையின் நோக்கம். நாம் நமது வாழ்வில் அன்றாடம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகளினால் நம்மை சுற்றியுள்ள இயற்கை பாதிக்காமல் பாதுகாப்புடன் பார்த்துக் கொள்ளலாம்.